சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோபலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள் பார்க்க போறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த வாரம் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது 24ஆம் தேதி சஷ்டி விரதம், 25ஆம் தேதி ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. இதுல எது பிளஸ்ன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பிளஸ் கவர்மெண்ட் ஜாப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேச்சர் அதுக்கு இருக்கு. அதிகார பதவியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மேஷராசியிலேயே ஒருத்தர் ஒரு அரசு வேலை எதிர்பார்க்கிறாங்கன்னா அது கைகூடி வரக்கூடிய அமைப்பு. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு தலைமைக்கு நெருக்கமாகக்கூடிய அமைப்பு. சில பேர் உங்க தொகுதியில நீங்க வேட்பாளராக நிறுத்தப்படலாம். அந்த அளவிற்கு உங்க செல்வாக்கு இப்போ கூடும். ஜாதகத்துல அந்த கிரக அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் நல்லா இருக்கணும். ஆனா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். 12ல சனி இருந்தா பொருள் விரயம் நிறைய ஆகிறது, நிறைய காசு பணம் செலவாகும். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒரு காசு பணம் செலவுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவாச்சுன்னா சந்தோஷம். 12ல சனி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக நிறைய செலவு பண்றது, இந்த மாதிரி சிக்கல்லாம் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்வது, அப்படி பண்ணீங்கன்னா சனி கிரகம் மகிழ்ச்சி அடையும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது, இப்படி சில நல்ல நோக்கங்களுக்காக நீங்க செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராம இருக்கும். சில பேருக்கு இப்ப இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குமாங்க மேஷராசிக்காரங்க, டாக்டரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னா, 6ஆம் இடத்துக்குரியவன் புதன் பகவான். அப்ப கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சம்பந்தமா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை தான் அடிப்படை பிரச்சனை. மேஷராசிக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா அடிப்படையான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லாம் தொடங்கும். பொதுவாகவே இப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், திருவெண்காடு இருக்கு பாருங்க, திருவெண்காடு போகணும். மேஷராசிக்காரங்களுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூவே லைஃப்ல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க திருவெண்காடு போகணும். திருவெண்காடு சென்று வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை நல்லா போய்க்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போடுங்க மேஷராசிக்காரங்க திருவெண்காடுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு உற்சாகமான வாரம், நல்ல ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்கு. சுக்கிரனும் 10ல உட்கார்ந்துருக்காரு. உங்க தொழில் அமைப்புல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. பெண் தொழில் முனைவோர்கள் புதுசா ஒரு தொழில் எடுத்து நீங்க செய்யலாம், பெரிய சக்சஸ் ஆகும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் சில ப்ராப்ளம் இருக்கு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலரா L4 L5 இந்த எலும்பு தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில இடத்துல ஜாயின்ஸ் ப்ராப்ளம் எலும்புகள்ல, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த வாரம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் பாக்கியத்தில் உட்கார்றார். கூடவே 7ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இருக்கார்.
நிறைய பேருக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், சிலருக்கு உறவில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். உள்ளூர்ல ஒரு சொத்து வாங்க பார்ப்பீங்க. இப்ப நீங்க வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ இல்ல எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அங்க ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்ப வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். பர்டிகுலரா 9ல செவ்வாய் இருக்கிறது வந்து பூர்வீக சொத்து இருக்கு பாருங்க, அப்பா வழி சொத்து. அப்பாவினால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். அந்த அப்பா வழி சொத்து உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கோ யோகம் இருக்கு. சில பேர் வந்து என்ன பண்ணிடுவீங்க, அந்த பூர்வீக சொத்தை வித்துட்டு வேற சொத்து வாங்குவீங்க. அதுக்கு இப்போ முகாந்திரம் இருக்கு, நல்ல யோகம் இருக்கு. பட் இதுவே பாதகஸ்தானமா இருந்து செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தை விற்கிறதுன்னு ஒரு பக்கம் பெனிஃபிட் இருந்தாலும் சகோதரர்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர் மனசுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சொத்து சம்பந்தமா ஒரு வருத்தம், அந்த கர்மாவை நீங்க சுமக்கிறீங்க, அந்த பாவத்தை நீங்க சுமக்கிறீங்க. அதையும் ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பாதகத்துல செவ்வாய் இருக்கார். அந்த சகோதரருடைய உள் மனசு வருத்தம் உங்களை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், பரம்பரையை பாதிக்கும். அது இருக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்காரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி பகவான் அவர் ராசியை பார்க்கிறார். ஏதோ ஒரு மன அழுத்தம் அப்பப்போ வந்துட்டு போகும். அது வேலை சம்பந்தமா, ஹெல்த் ரீதியா சில மன அழுத்தங்கள் வந்துட்டு போகும். பட் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு இது சிறந்த நேரம். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் ரீதியா புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் உகந்த நேரமா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, புதன் பகவான் வந்து அட்டமத்தில் இருக்கார். இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அவர் அட்டமத்தில் இருக்காருன்னா நம்முடைய கம்யூனிகேஷன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லதை நினைச்சு பேசுவோம். குறிப்பா சகோதர உறவுக்கு ஒரு கருத்து மாறுபாடு இப்போ வரும். 8ல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன். சகோதர உறவுல நீங்க பேசிய ஒரு வார்த்தை அல்லது நீங்க பேசுவதாக திரித்து கூறப்படக்கூடிய ஒரு வார்த்தை குடும்பத்துல உங்க சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு சின்ன மன வருத்தத்தை உண்டு பண்ணும். சில நேரங்கள் நீங்க சொல்லாத வார்த்தையா இருக்கும், தெரிந்து கூட அது போகும், தப்பா போகும். சொல்லாத வார்த்தை சொன்னதா கூட போகும். ஃபேமிலியில எந்த வார்த்தை பேசுறதா இருந்தாலும் கவனமா இருங்க. இன்னொரு புறம் இந்த வண்டி வாகனங்கள்ல போகும்போது நல்ல சர்வீஸ் பண்ணாம வண்டி வாகனத்தை எடுக்காதீங்க. 8ல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற அமைப்பு ஒரு ஆக்சிடென்ட்டை காட்டுது. அது சின்னதா கூட இருக்கட்டும். பட் ஏதோ ஒரு காயம் படுறது, ரத்த காயம் படுவது, உடம்புல சின்ன அடி விடுவது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கவனமா இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம் நான் சொல்றது வந்து சகோதரன் அல்லது சகோதரி இவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் குடும்பத்திலேயாவது ஒரு பாதிப்பு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய சகோதரன் சகோதரி இவர்களுக்கு உடல்நல பாதிப்போ இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நல பாதிப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹெல்த் அஸ்பெக்டை கொஞ்சம் அதிகம் கவனிக்கணும். 10ல் சனி இருக்காரு. இந்த சனி பகவான் வந்து சாரம் கொடுத்திருக்கக்கூடிய, சனி பகவானுக்கு ஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகம் குரு, ஸ்தானாதிபதி குரு. அவர் ராசியில் இருக்கார். ஸோ ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிறைய பேர் வந்து பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஃபேம் ஆவீங்க, நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். பம்பரமா சுற்றி செயல்படுவீங்க. எப்படி உங்க ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு முயற்சியெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. இந்த சந்திர பகவான் என்ன பண்றாரு, உத்திராட நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பயணத்தை துவங்குறாரு. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அப்ப வார துவக்கத்திலேயே சந்திரனும் 8க்கு போறாரு. அப்படிங்கும் போது ஒரு 5 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், 5 கிரகங்கள் 8ல் இருப்பது என்பது உறவுகளிலும் பயணங்களிலும் நம் உடல் நலத்திலும் நம்ம பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள். எதிரியால் ஒரு நன்மை நடக்கும். ஒரு எதிரி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார், ஆனால் அந்த கெடுதல் உங்களுக்கு நன்மையாக மாறும். அவர் எய்யக்கூடிய அம்பு பூமாலையாக உங்கள் கழுத்தில் விடும். அதனால் நன்மை நடக்க போகுது.
தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய தான தர்மம் இந்த வாரம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க, உங்க கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு, உங்கள்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் தலைகாக்குங்கிறத இந்த வாரம் புரிஞ்சுக்கோங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவுடன் நிறை மதியின் பேரு. என்ன தடை படிப்பில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சிலருக்கு ஒரு மாற்று வழி பிறக்கும். நீங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு இருப்பீங்க, பிஜி இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஒரு மாற்று ஒரு படிப்பு பத்தி தோணும். அது நீங்க எடுத்து படிக்கிறது மூலம் லைஃப்ல ஜெயிச்சிருவீங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 5 கிரகம் கூட்டணி உங்க 7th பிளேஸ்ல. அப்ப கடகராசிக்காரர்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு நிறைய பேர் நட்பு பாராட்டுவதற்கு நிறைய பேர் முன் வருவாங்க. நிறைய பேர் நீங்க ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஃபோர்ஸா இப்ப கடகராசிக்காரங்க இருப்பீங்க. கடகராசிக்கார அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். கடகராசியை சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும். கடகராசியை சேர்ந்த பிசினஸ் மேனுக்கு நிறைய பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் நல்ல வரன் கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. மக்கள் மத்தியிலே உங்கள் செல்வாக்கு கூடும். இப்ப கடகராசியை சேர்ந்தவர் தவைக்கா தலைவர் நடிகர் விஜய். நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு கூடும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய ஒரு மக்கள் விருப்பம் உங்கள் மீது கூடும். அது ஒரு அமைப்புகள் எல்லாம் இப்போ இருக்கும். என்ன தடை வரலாம் சார், என்ன பிரச்சனை வரலாம் சார், ஆனால் மக்களுடைய சிந்தனை உங்களை நோக்கி இருக்கும். அப்படித்தான் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர், நல்ல வரன் இப்ப கூடி வருது. பதவி கிடைக்கிற யோகம், ஃபாரின் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற யோகம், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கடகராசிக்கு ரொம்ப அற்புதமா இந்த நேரம் அமைகிறது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். இதுல இடையில 2 நாள் சந்திராஷ்டம் வருது. உங்க மூட அவுட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது. அப்படி சில நாட்கள் கடந்துதான் போகணும், அது சந்தேகம் இல்லை. இப்படி எப்படி இருந்தாலும், அதாவது 21ஆம் தேதி 22ஆம் தேதி சந்திராஷ்டமும் வருது. கடகராசிக்காரங்க அந்த நாட்களில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பயணங்களில் கவனமா இருக்கணும். யாரை நம்புவது நம்பாமல் இருப்பது என்பதில் கவனமாக இருக்கணும். சில நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் உங்களது செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்ப சிலருக்கு ஒரு பயம் வருது, சார் ராசிநாதன் சூரியன் 6ல இருந்தா அவ்வளவுதானா, என் வாழ்க்கையில நான் கீழே விழுந்துடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ராசிநாதன் 6ல இருந்தா எல்லாருக்குமே வாழ்க்கை முடிஞ்சு போயிருதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு புதுசா கடனுக்கு ட்ரை பண்றீங்க, கடன் கிடைக்கும். நல்ல பணியாளர்கள் இப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த கடன் மட்டும் நிறைய கிடைக்கும் போது நீங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். தேவைக்கு வாங்கிக்கிடலாம் சார், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்ல கடன்லாம் அடைச்சிருவீங்க நீங்க நிறைய. அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பட் கடன் தேவையான அளவுக்கு வாங்கிக்கிடலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நிறைய கடனை அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறது மட்டும் அவாய்ட் பண்ணணும். இந்த ராசிநாதன் சூரியன் 6ல போறது என்ன லாபம்னா, அங்கே செவ்வாய் வேற இருக்காரு, உங்க தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் உங்க உட்கார்ந்து இருக்காரு, உங்க விரையாதிபதி சந்திரனும் முதல்ல அங்கே வந்துருவாரு. இது எல்லாமே உங்களுக்கு என்ன லாபம்னா, சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் புதுசா ஒரு வேலை வேணுங்கிறவங்களுக்கு சூப்பர்வா இப்ப வேலை அமையும். சில பேருக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் பலர் இப்ப மாற்றப்படுவீர்கள். அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் அப்படின்னு இருக்கிறது, ராசியில கேது இருப்பதும் பார்க்கும்போது சில வம்பு வழக்குகள் உங்கள் மீது பாயலாம். ஸோ வம்பு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கூடிய புதன் 6ல் உட்கார்றது ரொம்ப விசேஷங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், செய்தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்கும். செய்தொழில் வளர்ச்சிக்கு உரிய வளர்ச்சிக்கு நடுவில் போட்டிகளும் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. அதெல்லாம் நல்ல யோகமா உங்களுக்கு இருக்கு. ஃபினான்ஷியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு கிரகங்கள் போய் 6ல் உட்கார்றதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பர் பீரியட். ராசிநாதன் புதன், பாக்கியாதிபதி சுக்கிரன், கர்மாதிபதி புதன். நீங்க நிறைய இந்த வாரம் சொல்லிட்டு போகலாம். தர்ம கர்மாதிபதி யோகத்தோட தானே இந்த வாரம் உங்களுக்கு 5ஆம் இடமே இருக்கு. ஒரு பெரிய பாக்கியங்க, செய்தொழில ஒரு பெரிய விருத்திங்க. ரொம்ப நாளா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு கேப் இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆயிரும். வெளியூர்ல பையன் இருக்கான், பார்க்க வரல, இப்ப பார்க்க வருவோம். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கு வாய்ப்பு வரும். 7ல் சனி இருக்கும்போது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அமைப்புகள் இருக்கும். சம்டைம்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குது. உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூ இருக்கும், உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். அதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் விஷயங்களில் வெற்றி கொடுப்பார். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல தன லாபம் இருக்கும். பணவர ஸ்தானாதிபதி சேர்ந்திருக்கிறது 5ல். அந்த 2, 5, 8, 11 இந்த அதிபதிகள் 5ல் சேர்றதெல்லாம் ரொம்ப விசேஷம். நல்ல காசு பணம் வரும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெருகும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த அமைப்பு. ஃபினான்ஷியலா நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும், நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஃபேமிலியில பேசுவீங்க, 2-3 இடத்துக்கு போயிட்டு வரணும் முயற்சி பண்ணுவீங்க, வெளியூர்களுக்கு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். புதுசா ஒரு கார் வாங்குற எண்ணம் இருக்கும். சில பேரால கார் வாங்க முடியுதோ இல்லையோ, போய் நீங்க அதை பத்தி நிறைய காரை பற்றின விஷயங்களெல்லாம் நிறைய இப்போ படிப்பீங்க. அதை பற்றி என்னென்ன வந்திருக்கு, வீடியோஸ் வந்திருக்கு, அப்படி போய் பார்ப்பீங்க. ஒரு புது மாடல் கார் வாங்கலாமா, என்ன மாடல் கார் வாங்க பற்றி நிறைய டிஸ்கஷன் ஓடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக கார் வாங்குவாங்க, வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. இது துளாராசிக்கு இப்போ நடக்கும். அதே நேரத்தில் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். 6ல் சனி இருக்கு பாருங்க, சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இருந்துதான் நிவர்த்தி ஆகும். இதுல 11ல் இருக்கக்கூடிய கேது ரொம்ப லாபகரமா உங்களுக்கு இருக்கு. எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதே நேரத்தில் சிலருக்கு இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 10+1+2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. 5ல் ராகு இருக்கார் அப்படிங்கும் போதே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் கூட பழகுவாங்க, ஆனா தப்பான விஷயத்துக்கு நம்ம இழுத்து விட்டுருவாங்கங்கிற அமைப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். பட் துளாராசிக்கு சுக்கிரன் தாங்க தெய்வம். அது நல்லா இருக்குங்க. அதுவே இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வு கொடுக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சு போன ஒருத்தர் திரும்ப வருவார். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரிஞ்சு போன நண்பர் திரும்ப உங்களோட சேருவார். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு திக்னஸ் அதிகமாகும். எல்லாம் மனசை விட்டு பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு கும்மாளம் போடக்கூடிய நேரம் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம். நிறைய ஃபியூச்சரை பற்றி பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மனசு விட்டு பேசுவீங்க, என்ஜாய்மெண்ட் ஓரியன்டாகவே இருப்பீங்க. நல்லா இருக்கும். உங்கள் மூடே ஒரு ஹாப்பி மூடாக இருக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் உச்சம். சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது அப்படின்னாங்க பாருங்க. இந்த ராசிநாதன் செவ்வாய் உச்சமா இருக்கிறது அவ்வளவு விசேஷம். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காருன்னா சூப்பரான பயணங்கள் அமையும். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட உங்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும். சகோதர இளைய சகோதரனோட உறவை புதுப்பிச்சுக்கிடுவீங்க. சில ப்ராப்ளம் இருந்திருக்கும், புதுப்பிச்சுக்கிடுவீங்க. குரு 8ல் இருக்கார். பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பினான்சியலா சில தடுமாற்றங்கள் இருக்கு. சில பொருள் காணாம போகுது, விலை உயர்ந்தது காணாம போகுது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் உங்க பிள்ளைகளுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அவங்க வளர்ப்புலையும் கவனம் செலுத்திக்குவாங்க. பயணங்கள் திருப்திகரமா அமையும். உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமா அமையும். இளைய சகோதரனோட உறவு நல்லா இருக்கும். கழுத்துக்கு நகை, கை வளையல் வாங்குறது, இந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்குறதுலயும் ஒரு வாய்ப்பு இருக்கும். 5ல் சனி இருக்கு பாருங்க. ஆபீஸ்ல கூடுதலா பொறுப்புகளை கொடுத்து நம்மள நிறைய வேலை வாங்குவாங்க. இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ராசி அதிபதியும் லாபாதிபதியும் இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். பழமுதிர்ச்சோலை முருகனை கும்பிடணும். விருச்சிக ராசிக்காரங்க இப்ப பழமுதிர்ச்சோலை முருகனை கும்பிடணும். போய் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரணும். அது நிறைய பேருக்கு கொடுக்கணும் இந்த பஞ்சாமிர்தத்தை. அது முக்கியம். அது மாதிரி திருப்போரூர் கந்தசாமியை கும்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க அந்த ரெண்டையும் பண்ணணும். ஒன்று, மதுரைக்கு போய் பழமுதிர்ச்சோலை போய் முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே அழகரை கும்பிட்டுட்டு 18ஆம் படி கருப்பை கும்பிட்டுட்டு அப்படி மீனாட்சியை கும்பிட்டுட்டு வருது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இன்னொரு பக்கம் சென்னையில் திருப்போரூர் கந்தசாமி அவரை கும்பிட்டீங்கனாலும் பெரிய வளர்ச்சி. பிஸ்னஸில் வளர்ச்சி, எஜுகேஷனில் வளர்ச்சி, ஒரு புது கோர்ஸ் சேரக்கூடிய யோகம், உங்க செல்வாக்கு பெருகிற நேரம், இதெல்லாமே நல்லா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமா என்ன தேவை? ஒரு நல்ல மனசோட நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற கவலை இருக்கு. அது ரொம்ப உண்மை. தனுசு ராசிக்கு முக்கியமா உள்ள விஷயம் அது இருக்கு. நல்ல மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது நிறைய கண் திருஷ்டி இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல முன்னேறீங்க. ஆனா உலகம் என்ன பார்க்குது? ஈஸியா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு பார்க்குது. அந்த வகையான கண் திருஷ்டிகளால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்குமே இருக்கு. 2வது ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து 2ல் இருக்கிறது நல்ல தன வரவை தரும். உங்க பேச்சுல ஒரு சாமர்த்தியம் இருக்கும். அழகா பேசுவீங்க, உண்மையா பேசுவீங்க. 4ல் சனி இருக்கிறது தான் அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு காட்டுறது. அதே மாதிரி உங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும். திருமண விஷயங்கள் கிட்டத்தட்ட உங்க குடும்பத்தில் இப்ப கூடி வரக்கூடிய ஸ்டேஜ் தான். நல்லபடியா திருமண செய்திகள் வரும். பிரிஞ்சவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். ஃபேமிலி இன்கம் இப்ப கூடும். பேங்க் சேவிங்ஸ் கூடும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் குடும்பத்துல நடக்கும். முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கு பாருங்க. சூப்பர் விஷயம் அது. முடிந்தால் ஈரோடு போய் பவானியம்மனை கும்பிட்டுட்டு வரணும். பவானியம்மன் வழிபாடு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். சங்கமேஸ்வரர் வழிபாடெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, நல்ல பிசினஸ்ல டெவலப் ஆகிறதுக்குலாம் இப்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா நண்பர்கள் சிலர் வேண்டுமென்றே உங்களை இப்போது குறை சொல்வார்கள். அப்பப்போ உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு இருக்கும் உங்களுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு தோடு இங்க இருக்கு, திருகாணி எங்க இருக்கு அப்படின்னு தேடுற மாதிரி தான் சொல்லுது. கையில ஒரு பொருள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பொருள் முழுமையடைவதற்கு தேவையான ஒன்று காணாமல் போகிறது, இல்லை உங்கள் கையில் இல்லாமல் போகிறது.
இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ராசியில செவ்வாய் இருக்காரு. இந்த செவ்வாய் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு, சொத்து சுகத்தை தருவார். ஆனா அந்த செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. அவரே தான் வீடு வாங்குற யோகத்தை தராரு. ஆனா அவரே பாதகாதிபதியா உங்களுக்கு இருக்காரு. அப்ப நீங்க ஒரு சொத்து வாங்குவீங்க, அந்த சொத்தினால் ஒரு பாதகமும் வரும். கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். கடனை அதிகம் வாங்காதீங்க. சகோதரரோடு கருத்து மாறுபாடு இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அட்டமாதிபதி சூரியன் உட்கார்ந்து இருக்கும் போது ராசியில அரசு அலுவலர்களை, அரசியல்வாதிகளை பகைக்க கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இப்போ சர்வீஸ் செக்டர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும், அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அதிக கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறதும் 6ல் குரு இருக்கிறதும் அதிக கடன் வாங்கினால் அது ஆபத்தில் முடியும். ஆனா குடும்பத்துக்காக இப்ப பெரிய கடன் வாங்குறாப்புல இருக்கும். கடனை அளவாக வாங்குங்கள்னு தான் நான் சொல்றேன். தேவையில்லாத கடனை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றேன். வயத்துல சிலருக்கு பிரச்சனை இருக்கும். மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் சிலருக்கு வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சிலருக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் காட்டுது. சரியா இல்லாம கண்டதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அது வயிறு சரியில்லையே நினைக்காதீங்க. கொஞ்சம் வயறு விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடுங்க. இந்த காலகட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பிசினஸ்லயே லாபம் கூடும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கலாம். இப்போ அந்த அமைப்பு இருக்கு. சில பேருக்கு இந்த கழுத்து பகுதியில வலி, முதுகு தண்டுவடம், இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதி வலி, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்லது செய்வீங்க, கெட்ட பேர் வாங்குவீங்க. இது எப்பவுமே ஒரு இயற்கை. நீங்க செய்த நல்லதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, உங்களை கழுவி கழுவி ஊத்துவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கு. நீங்க செய்த நல்லதை யாருமே ரெகக்னைஸ் பண்றது இல்லை. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கே லாயக்கு இல்லை, கும்பராசி பெண்ணோட வாழறதே கஷ்டம், இப்படித்தான் நிறைய பின்னூட்டம் போடுறாங்க. அவ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப 2ல் சனிங்கிறது பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். 5ல் குருங்கிறது உங்க பிள்ளைகள் சம்பந்தமான உங்கள் மனக்கவலையை போக்கும். 5ல் குரு என்பது உங்களுக்கு நல்ல திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா விரயஸ்தானத்துல பாருங்க 5 கிரகம் விரயஸ்தானத்துல பாருங்க 5 கிரகம் வார ஆரம்பத்திலேயே இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இது என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, 7க்கு அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறார். செவ்வாய் 12ல் மறைகிறார். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சின்ன உடல்நல பாதிப்புகள் வரலாம். அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் தரலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கிட வேண்டிய விஷயமா இருக்கு. நிறைய செலவாகுங்க, பல்வேறு வகையில் செலவாகும். வாகனம் சம்பந்தப்பட்ட செலவு, கடனுக்கு ஒரு பெருந்தொகை கட்ட வேண்டிய ஒரு விஷயம், கிரெடிட் கார்டில் நிறைய பணம் எடுத்து செலவழிச்சிருப்பீங்க, நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க, அதை கட்டும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டுவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஸோ எந்த கடனும் அதிகம் போகாம பார்த்துக்கணும். கல்யாண ஏற்பாடுகள்ல முக்கியமா இருப்பீங்க. நிறைய சுப செய்திகளும் வரும், நிறைய செலவுகளும் ஆகும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மீன ராசி அன்பர்களே, எப்படா இந்த டைம் முடியும், எப்படா ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உனக்கெனப்பா நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கஷ்டத்தை நாம அனுபவிக்கிறோங்கிறது நம்ம மனசுக்கு மட்டும்தானே தெரியும். ஒரு ஆஃபீஸ் கஷ்டம், வீட்டில் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சுக்கல. நம்ம ஆஃபீஸ் கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்தா, வீட்டில் நம்ம ஒரு சின்ன அந்த கஷ்டத்தோட ஒரு வார்த்தை பேசிட்டா வீட்டில் உள்ளவங்க கோவப்படுறாங்க, எரிஞ்சு விடுறாங்க. ஏன் நீ நல்லாவே பழக மாட்டியா வீட்டிலங்கிறாங்க. அப்போ நம்ம ஆஃபீஸ் கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுக்கல, நம்ம மனசையும் புரிஞ்சுக்கலன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு புறம் பாருங்க, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ட்ரபிள் கொஞ்சம் வாட்டுது, கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால
புதுசாக கடன் எதிர்பார்க்குறீங்கன்னா கடன் வாங்கலாம், பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாம். மூத்த சகோதரனால ஒரு லாபம் இருக்கும். ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்குள்ள மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடுவீங்க, அது நல்ல முறையில் இருக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த வாரம் இருக்கும். பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆக முடியும். எஜுகேஷன் அது ஒரு லாபம்னு நான் சொல்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம். படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கிறது, எதிர்பார்க்குற இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது, அதெல்லாம் இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குலதெய்வ பிரார்த்தனை பெரிய வளர்ச்சியை தரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.